சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சஞ்சு சாம்சன் அடுத்த வருஷம் எங்கள் டீமுக்கு தான் விளையாட போகிற அப்படின்னு சொன்னால் இங்கே தான் இருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சனுக்காக நிறைய ஐபிஎல் டீம்ஸ் ட்ரேட் ஆஃபரை வச்சுக்கிறாங்களாமா. அண்ட் இதை தவிர்த்து ஆர்சிபி வச்ச சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்காக ஒரு பெரிய ட்ரேட் வாரே நடக்காது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்குது? சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா சஞ்சு சாம்சன் ஆர்சிபி இல்லைன்னா வேற ஏதாச்சும் டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் இப்போ இந்த நிலைமையில இருக்கு. அதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிஎஸ்கே ஓஜி டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர் தீபக் சேரா இருந்திருப்பாரு. ஸோ தீபக் சேரா அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே ஐபிஎல் ஆப்ஷன்ல விட்டாங்க. ஸோ தீபக் சேரா திருப்பியும் இந்த வருஷம் சிஎஸ்கே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அது என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்லி அன்ஷுல் கம்போஸ் சிஎஸ்கேயோட AK-47. ஸோ இது மேலே நிறைய கிரிட்டிசிசம் வச்சுக்கிறாங்க. ரன் மிஷின், பேஸே போட மாட்டேங்கிற, சீம் வாங்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் டெபியூ மேட்ச்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் ஒரு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பிளேஸ்லேருந்து இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு டெபியூட்டனுக்கு இந்த ப்ரெஷர் மேட்ச்சில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுக்கு முன்னாடி ஸோ அவருடைய பாஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுங்க. ஸோ ஒரு சூன் கம்பேக் தருவார். அது எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் கைஸ், நம்மளுடைய கிவி பிளேயர்ஸ் கிட்ட போனால் 2 பேருமே 47 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்க ஃபார்மில் இருக்கிறாங்க. அண்ட் கைஸ், நம்மளுடைய டெவால்ட் பிரேவிஸ், ஸோ அவரோட டீம் இன்னைக்கு தோட்டுச்சு, பட் சில பல நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. திருப்பி அக்ரெசிவ் நாக் டெவால்ட் பிரேவிஸ் கிட்ட. அண்ட் கைஸ், இந்த பிளேயர் பேன் ஆக மாதிரி தெரியுறாரு. மோஸ்ட்லி பேன் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வேணா இதெல்லாம் பண்ணிக்கிறார், ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் பேன் ஆயிடுவார் இவர். அண்ட் கைஸ், இதுதான் லாஸ்ட். நம்மளுடைய சின்ன சுவாமி நம்ம 2018 பண்ண சம்பவம் பண்ண ஸ்டேடியம் இப்போ பேன் ஆயிருக்கு. அதுவுமே ஸோ இனிமேல் இந்த ஸ்டேடியமில் மேட்சஸே ப்ளே பண்ண மாட்டாங்க ஐபிஎல். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட் அவே இப்போ நம்ம டீம் அப்டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தீபக் சேரை சிஎஸ்கே அடுத்த வருஷம் எடுத்துன்னு வர போகிறாங்க கன்ஃபார்மா அப்படின்னு சில பல ஆர்டிகல்ஸ் அண்ட் நிறைய பேர் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கு முன்னாடி தீபக் சேர் ட்ரேடுமே ஆவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் முகமது ஷமி எடுத்துன்னு வரதுக்கான இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. தீபக் சேரை விட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறாங்களாமா. ஸோ தீபக் சேர் டு SRH கிட்டத்தட்ட 8 to 9 crores தீபக் சேருக்கு கொடுக்கணும். ஸோ இதை SRH கண்டிப்பாக ஆஃபர் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு ஆல் கேஷ் டீல் ஷமிக்காக பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது வேல்யூபலாக இருக்கலாம் கைஸ். SRH இந்த மாதிரி பண்ணால் அண்ட் ஷமியை மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வந்து தீபக் சேரை ட்ராப் இல்லைனா ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படி ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தீபக் சேர் வர மாட்டார். ஸோ அப்படி ட்ரேட் நடக்கல, தீபக் சேரை விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக தீபக் சேருக்கு சிஎஸ்கே போவாங்க. போனால் என்னடா ஒரு ஹெல்ப்பே கிடையாது, அதில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒன் ஆஃப் த பேக்கப் பிளேயர்ஸாக வச்சுக்குவாங்க சிஎஸ்கே எடுத்துன்னு வந்து. ஸோ தீபக் சேர் அவ்வளோ ப்ரைஸுக்கு இப்போ இருக்க தீபக் சேர் கண்டிப்பாக போக மாட்டார். பிகாஸ் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே இல்லை இப்போ டொமஸ்டிக்கில் தீபக் சேர் கிட்டேருந்து. கண்டிப்பாக ஒரு 2 crores ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 crore கண்டிப்பாக தீபக் சேருக்கு எடுத்துடுவார். இது வந்து பேஸ் ப்ரைஸுக்குமே எடுத்துன்னு வரல தீபக் சேருக்கு. பட் அப்படி எடுத்துன்னு வருவாங்களா சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக எடுத்துன்னு வருவாங்க கைஸ். பிகாஸ் நம்ம கிட்ட கரெக்டான பேக்கப் பிளேயர்ஸ் கிடையவே கிடையாது. இந்த வருஷம் பேக்கப் பிளேயர்ஸ் இல்லாமல் நம்ம நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய போலிங் யூனிட்டாக இருக்கட்டும். எஸ், அன்ஷுல் கம்போஸ் அவருடைய ட்ரிபிள் அப்கிரேடட் வெர்ஷன் இருக்கிறாரு. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்புறம் அன்ஷுல் கம்போஸை குறை போடாதீங்க. அவர் கண்டிப்பாக சொல்கிற ஒரு பெரிய கம்பேக்கை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அவருக்கு கொஞ்சம். ஓகே, தீபக் சேரை எடுத்துன்னு வர போகிறாங்க சிஎஸ்கே. எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 90% அவரை வந்த ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ரீசனபிள் ப்ரைஸுக்கு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுத்துன்னு வருவாங்க. பிகாஸ் சிஎஸ்கே அந்த பிளேயர்ஸ் மேலே பாண்ட் வச்சுன்னு இருப்பாங்க. அதுக்காகவாச்சும் தீபக் சேரை கண்டிப்பாக எடுத்துன்னு வராங்க. ஸோ போன ஐபிஎல் ஆப்ஷனில் அவ்வளோ அக்ரெசிவாக போனாங்க, திருப்பி இந்த மாதிரி போக போகிறாங்க. பட் அவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து எடுத்துன்னு வராதிங்க சிஎஸ்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட்டில் சொல்லிடும். பிகாஸ் இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஆகவே கூடாது. ஸோ அதனால் தீபக் சேரை கிட்டத்தட்ட 4 crores 3 crores வந்து எடுத்துன்னு வருவாங்க. சிஎஸ்கே எடுத்துன்னு வந்தால் விளையாட வைக்க போகிறாங்களா சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக விளையாட வைக்கவே மாட்டாங்க கைஸ். பிகாஸ் அன்ஷுல் கம்போஸ் அண்ட் கலீல் அஹ்மத் தான் நம்மளுடைய டாப் பவுலர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க. அண்ட் தீபக் சேர் ஜஸ்ட் பேக்கப்பாக இருக்குவார். பட் நல்லா இருக்கும் கைஸ் தீபக் சேர் திருப்பி சிஎஸ்கேக்கு வந்தால். நீங்கள் நினைக்கிறீங்க இதை அது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாகவே இப்போது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவார், ஆர்சிபிக்கு வருவார், கேகேஆருக்கு வருவார், எல்எஸ்ஜிக்கு வருவார். இந்த மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ ட்ரேட் அப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி எந்தெந்த டீம் சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக
சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் சிஎஸ்கே தான் முதல் டீமாக இருப்பாங்க. அந்த மாதிரி சஞ்சு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக போவாங்க. அண்ட் 2வது டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வேலிடாக இருக்கும் கைஸ். பிகாஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு கேப்டன் அண்ட் இந்தியன் விக்கெட் கீப்பர் வேணும். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸுமே இந்த மாதிரி ட்ரேட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நிறையவே வாய்ப்பு இருக்குது கைஸ். அண்ட் 3rd டீம் நம்மளோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வேலிடாக கண்டிப்பாக தெரியல. பிகாஸ் அங்கே ரிஷப் பந்த் ஆல்ரெடி இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சஞ்சு சாம்சனுக்குமே ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. பட் ட்ரஸ்டபிள் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 3 டீமே வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பஞ்சாப் கிங்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க சில பல ஆர்டிகல்ஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வேலிடாக கண்டிப்பாக தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்தியன் விக்கெட் கீப்பர் தேவையே கிடையாது அவங்களுடைய ஆர்டரில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வராது அப்படின்னு தெரியல. பட் நம்ம இந்த 3 டீம்ஸ் வச்சுக்கலாம். சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி. அண்ட் ஆர்சிபி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி ட்ரேட் அப்ரோச் வச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உண்மையாக இருக்காது. பிகாஸ் அங்கே ஜிதேஷ் சர்மா ஆல்ரெடி இருக்கார் அண்ட் ஃபில் சால்ட்டுமே இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஆர்சிபி சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அண்ட் கைஸ் இந்த மாதிரி ட்ரேட் அப்ரோச் எல்லாம் ஜெயிலுக்குள்ளேருந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆர்சிபியெல்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்க வருவாங்களா அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி வராத போது எதுக்கு கைஸ் ட்ரேடெல்லாம்? ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. பட் இந்த 3 டீமே சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்க, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இந்த 3 டீமுமே சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் அப்ரோச் வச்சுக்கிறதுன வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கலாக இது பாசிபிள், ஆனால் டெஃபினட்டாக பாசிபிள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். லைக் சிஎஸ்கேக்கும் இந்தியன் விக்கெட் கீப்பர் வேணும், கொல்கத்தாக்கும் இந்தியன் விக்கெட் கீப்பர் வேணும், அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இந்தியன் விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக தேவை கிடையாது. பட் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனில் எடுத்துக்கிறதுன பிக்ஸ் ரீசெண்டாக பார்த்தா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது. பிகாஸ் பிராண்ட் வேல்யூக்காக ஓகே இந்த மாதிரி இந்த 3 டீமும் அப்ரோச் பண்ணியிருந்தா எந்த டீமுக்கு சஞ்சு சாம்சன் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஸோ சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் அப்ரோச் வந்தால் சஞ்சு சாம்சன் ஸோ இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டார். பிகாஸ் அவங்களுடைய ஓனர் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி போய் இப்போ பழைய டீமே அந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி இந்த மாதிரி டீமுக்கு சஞ்சு சாம்சன் போக அவ்வளோவா விருப்பப்பட மாட்டார். பட் அவங்க இந்த ரிட்டர்ன் சஞ்சு சாம்சன் போல் ஓகே இப்போ ராஜஸ்தான் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்குள்ளே ட்ரேட் நடந்தால் ஸோ சஞ்சு சாம்சனுக்காக எந்த பிளேயர்ஸ் அவங்க கொடுத்தா சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்காக ராஜஸ்தான் ஒத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஐ மீன் இப்போது சஞ்சு சாம்சன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொடுத்தா லக்னோ கிட்ட எந்த ஒரு பிளேயர்ஸுமே இல்லை லைக் சஞ்சுக்காக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ட்ரேட் எங்கேருந்துமே பாசிபிளே கிடையாது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ட்ரேட் அப்ரோச்சுக்கு வந்தால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழியாக தெரியுது. பட் அதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. வெங்கடேஷ் ஐயரை ட்ரேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்டட் இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ வெங்கடேஷ் ஐயர் டு சஞ்சு சாம்சன் இந்த மாதிரியுமே பண்ணலாம். பட் இதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒத்துப்பாங்களா அது பற்றி நீங்கள் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறும். அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இஷான் கிஷன் மேலே இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் சஞ்சு சாம்சன் இங்கே எலிமினேட் ஆகிறதுன வாய்ப்புமே நிறைய இருக்குது. அண்ட் இதிலேருந்து என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஷான் கிஷன் மேலே டார்கெட் பண்ணுறதுக்காக அண்ட் சஞ்சு சாம்சன் நிறைய சான்சஸ் எந்த டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் கைஸ் சிஎஸ்கே அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அவங்க சஞ்சு சாம்சன் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சாங்க. இப்போ இஷான் கிஷன் கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஹிண்டாக கிடைக்கலாம். இல்லைனா ஒரு நெகட்டிவ் சைட்லேருந்து சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான்லேயே கண்டினியூ பண்ணுற அப்படின்னு சொல்லிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ஓகே இப்போ நம்ம சிஎஸ்கே கிட்ட பார்த்துலாம். ஸோ சிஎஸ்கே கிட்டேருந்து அவங்க அஸ்வினை ஒரு கேட்குறாங்களாமா, எங்களுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினை கொடுத்துருங்க, நாங்கள் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எவ்வளோ நமக்கு உண்மை அப்படின்னு தெரியல. உண்மையாகிறதுன வாய்ப்புமே இருக்குது. பிகாஸ் அஸ்வினோடைய ரீசெண்ட் டிஎன்பிஎல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அண்ட் ராஜஸ்தான் கூட உள்ள நல்ல பாண்ட் இருந்திருக்கு. அண்ட் அவருமே கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ எடுத்துன்னு வர போகிறாரு ராஜஸ்தானுக்கு. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க அஸ்வின் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பிராண்ட் வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா ஆர்டிகல்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரேட் நடந்தால் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் தான் அதிகமான சான்ஸ் இருக்குது நடக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாக எங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கைஸ் இது இருந்தது சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அதிகமான சான்ஸ் இருக்குது. வேறு டீமை கம்பேர் பண்ணால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறாங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். ஓகே இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.